டெல்ஃப் அது பரீட்சைக்காக தயார்படுத்தும் சிறப்பு வகுப்புகள். ஆசிரியர் பிரகலாதனின் நேரடி பிரெஞ்சு வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. டெல்ஃப் பரீட்சைக்கு தயார்படுத்தும் வகுப்பு 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சனி காலை 9:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இவ்வகுப்பு 3 மணி நேர வகுப்பாகும். மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களே உள்வாங்கப்படுவர். ஆகவே பதிவுகளை முன்கூட்டியே செய்யவும். அவ்வாறே டெல்ஃப் ஆது வகுப்புக்கான 3 மாத வகுப்பு 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிறு காலை 9:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இவ்வகுப்பும் 3 மாதத்தில் பரீட்சைக்கு தயார்படுத்தப்படும். அத்துடன் உங்களை பரீட்சைக்கான கொம்பகாசியோனும் எடுத்து தரப்படும். குறிக்கப்பட்ட மாணவர்களே இவ்வகுப்பிலும் உள்வாங்கப்படுவதால் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ என்று ஒரு பாட்டு பாடுவோமா? இவ்வளவு நாளும் நாங்கள் படித்தோம். இன்று நாங்கள் ஒரு பாட்டோடு வகுப்பை ஆரம்பிப்போம். பாபா பிளாக் ஷீப், have you any wool? Yes sir, 3 bags full. One for the master, one for the dam, one for the little boy who lives down the lane. இந்த பாட்டு உங்களுக்கு நன்றாக பிடிச்சிருக்கும். சிறுவர்கள், குழந்தைகள் எல்லோரும் நீங்கள் பாடக்கூடிய ஒரு பாடல். ஏற்கனவே நீங்கள் இந்த பாட்டை படித்திருப்பீர்கள். உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அவர்களும் இதை கேட்டு ரசித்திருப்பார்கள். உங்களுடைய அம்மா அப்பா மட்டுமல்ல, உங்களுடைய அம்மம்மா, அப்பப்பா மற்றும் உறவினர்கள் எல்லாரும் இந்த பாட்டை கேட்டிருப்பார்கள், படித்திருப்பார்கள். இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமா? பாபா பிளாக் ஷீப், பாபா செம்மறியாடே, have you any wool? உன்னிடம் கம்பளி நூல் இருக்கிறதா? அதாவது உன்னுடன் கம்பளி நூல் இருக்கிறதா? செம்மறியாடே, கருத்த செம்மறியாடே, உன்னிடம் கம்பளி நூல் இருக்கின்றதா? எஸ் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். 3 bags full. 3 பேக்குகள் நிறைய உள்ளன. 3 பைகளில் நிறைய உள்ளன. One for the master, என்னுடைய தலைவனுக்கு, என்னுடைய குருவுக்கு, என்னை வளர்ப்பவருக்கு என்று சொல்லலாம். One for the dam, இன்னொன்று அந்த அம்மாவுக்கு. One for the dam, இன்னொன்று அந்த அம்மாவுக்கு. One for the little boy who lives down the lane, இன்னொன்று அந்த ஒழுங்கைக்குள் இருக்கின்ற சிறிய பையனுக்கு. திரும்பவும் அந்த பாட்டை பாடுவோமா? பாபா பிளாக் ஷீப், have you any wool? Yes sir, 3 bags full. One for the master, one for the dam, one for the little boy who lives down the lane. இப்பாடல் சிறியவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு தத்துவத்தை சொல்கின்றது. அது என்ன? ஷேரிங், பகிர்ந்து வாழுதல். இங்கே பாருங்கள், அந்த ஆடு, அந்த செம்மறி ஆடு, அந்த கருத்த ஆடு தான் வைத்திருக்கின்ற கம்பளி நூலை தன்னுடைய எஜமானுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற அந்த அம்மாவுக்கும் ஒரு சிறிய பையனுக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறது. எனவே நாங்களும் எங்களிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வாழுவோம். இந்த பாடலின் அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுபோல
இருக்கின்ற நிறைய ரைம்ஸ் இருக்கிறது. அவற்றை படியுங்கள், படித்து பாருங்கள். அவற்றினுடைய கருத்துக்களை நீங்களும் அறிந்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த பாடல் பற்றிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் ஒரு வகுப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். See you again. Take care. Bye, children.